பதவியை ராஜினாமா செய்த அமித்ஷா அதிர்ச்சியில் மோடி. அவசரமாக கூடிய டெல்லி ஆலோசனை கூட்டம். தமிழ்நாட்டின் அரசியலை பொறுத்தவரையில் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் தனது ஓட்டு வங்கியை அதிகப்படுத்த கூட்டணி கட்சிகளையும் வாக்காளர்களையும் ஆயத்தப்படுத்தும் செயல்பாட்டில் இறங்கியிருக்கிறது. அதில் ஆளுங்கட்சியாக இருக்கும் திமுக தனது கட்டமைப்பை உறுதிப்படுத்தும் விதமாக கூட்டணியை வலுப்படுத்தி வருகிறது. இந்த நிலையிலோ பாஜகவானது தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையை கொண்டு செல்ல வேண்டும் என்று பல்வேறு செயல்பாடுகளை செய்தாலும் அந்த கட்சியின் உட்கட்சி பூசல், உட்கட்சி பிரச்சனை காரணமாகவே பல்வேறு பிரச்சனைகள் நடந்து கொண்டுதான் வருகிறது. அதே சமயம் கடந்த மாதம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்னை வந்தபோது பாஜகவின் மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் தேர்வு செய்யப்பட்டார். அதேபோல அதிமுக பாஜக கூட்டணியை உறுதி செய்து அறிவித்தார். அப்போது பாஜக கூட்டணியில் இருந்த அமமுக பொதுச் செயலாளரான டிடிவி தினகரன் மற்றும் முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் ஆகியோரை சந்திக்கவில்லை. ஆனால் பாஜகவினர் அமமுக மற்றும் ஓபிஎஸ் ஆகியோரும் என்டிஏ கூட்டணியிலேயே இருப்பதாக கூறி வருகின்றனர். ஆனால் இந்த பக்கமோ அதிமுக தரப்பில் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரனை சேர்த்துக்கொள்ளும் எண்ணத்துடன் எடப்பாடி இல்லையாம். அவர் அடுத்த கட்ட தேர்தல் பணிகளை தீவிரமாக பார்க்க தொடங்கியிருக்கிறார் என்றும் கூறி வருகின்றனர். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 10 மாதங்களே உள்ள நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜூன் 8ஆம் தேதி மதுரைக்கு வருகிறார். ஜூன் 8ஆம் தேதி மதுரை ஒத்தக்கடை பகுதியில் நடக்கும் பாஜக பொதுக்கூட்டத்தில் அமித்ஷா கலந்து கொள்ள இருக்கிறாராம். அதேபோல பாஜகவின் தென் மாவட்ட நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனையும் நடத்தியிருக்கிறார். அது மட்டுமா, சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக பாஜக நிர்வாகிகளையும் அமித்ஷா சந்திக்க இருக்கிறாராம். அண்மையில் நடந்த திமுகவின் பொதுக்குழு கூட்டம் மதுரையில் பிரம்மாண்டமாக நடத்தப்பட்டது. தற்போதோ பாஜகவுடனான மதுரையில் பொதுக்கூட்டம் நடத்துவது பேசும் பொருளாகி இருக்கிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தென் மாவட்டங்களில் பாஜகவுக்கு அதிகளவிலான வாக்குகளும் கிடைத்ததும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் இதன் காரணத்தினால் பாஜக தென் மாவட்டங்களை மையப்படுத்தி வியூகம் அமைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறதாம். மேலும் இந்த சூழ்நிலையில் மதுரை பயணத்தின் போது ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் உள்ளிட்டோரை அமித்ஷா சந்திப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தென் மாவட்ட ஓட்டுகள் அனைத்துமே இந்த மாதிரியான முக்குளத்தூர் சமுதாயத்தைச் சேர்ந்த ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் மீது அதிக கவனம் ஈர்க்கும் என்று பாஜக ஒரு கணிப்பு வைத்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதே போலத்தான் சட்டமன்ற தேர்தலில் பாஜக போட்டியிடும் இடங்கள் தொடர்பான முடிவினை எடுக்கவும் அமித்ஷா ஆலோசனை செய்ய வாய்ப்புகள் உள்ளதாகவும் பாஜக வட்டாரங்களில் தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இந்த சூழ்நிலையில்தான் தற்போது தமிழகம் மதுரை வந்துள்ள அமித்ஷா அவர்கள், அதாவது பாஜகவின் நிலைப்பாட்டை குறித்து அவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் தமிழ்நாட்டில் தனது காலூன்றுவதற்கு பெரிய பிரச்சனை இருந்து வருவதாகவும் தகவல்கள் வெளியான நிலையில் அமித்ஷா அவர்கள் தனது பதவிக்கே பெரிய பிரச்சனை வந்துவிடுமோ என்ற அச்சத்தில் டெல்லி சென்றதும் தாமாகவே முன்வந்து தனது பதவியை ராஜினாமா செய்ய முடிவெடுத்திருப்பதாக அவரது நெருங்கிய வட்டாரங்களில் தகவல்கள் வெளியாகி வருகின்றன.